திபெத் எல்லையை ஒட்டியுள்ள ரசுவா மாவட்டத்தில் உள்ள கிராமங்களை இன்று புதன்கிழமை காலை போட்டேகோஷி ஆற்றில் ஏற்பட்ட கடும் திடீர் வெள்ளம் அடித்து சென்றதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 95 ஆக உயர்ந்துள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் சுமார் 350க்கும் மேற்பட்டோர் 28 போலீசார் உள்பட மாயமாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் வெள்ளத்தால் சாலைகள், நீர்மின் திட்டங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு கட்டமைப்புகள் உள்ளிட்ட முக்கிய உள்கட்டமைப்புகள் சேதமடைந்தன. தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்காக நேபாள ராணுவம் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்குச் சொந்தமான 30க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டன. டஜன் கணக்கான பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசு அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிஷிர் கனால் தெரிவித்துள்ளார். தொடர்பு கொள்ள முடியாதவர்களில் ரசுவாவில் உள்ள நேபாள காவல் துறை மற்றும் ஆயுத காவல் படையைச் சேர்ந்த 26 பேரும். டிமுரே மற்றும் மைலின் பகுதிகளில் பணியில் இருந்த நேபாள இராணுவத்தை சேர்ந்த 44 பேரும் அடங்குவர். ரசுவாகதியிலுள்ள சுங்கம் மற்றும் குடியேற்றத்துறை அதிகாரிகள் சிலரும். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களும் கூட மாயமாகியுள்ளதாக அதிர்ச்சி. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 291 வெளிநாட்டினர் மற்றும் 93 நேபாள நாட்டினர் உட்பட மொத்தம் 384 பயணிகள் காணாமல் போயுள்ளதாகவோ அல்லது அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றோ தகவல் கிடைத்துள்ளதாக நேபாள சுற்றுலா வாரியம் தெரிவித்துள்ளது. ஆரம்பகட்ட பட்டியலில் 105 இந்தியர்களும் இடம்பெற்றுள்ளனர்.